நீங்கள் இது வரைக்கும் பேக் பண்ணதே இல்லையா? கப் மெஷர்மெண்ட்ஸ் வச்சே எக்லெஸ்ஸில் ஒரு சூப்பரான மஃபின் ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப மாய்ஸ்டாக ப்ளஃபியாக சூப்பர் டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த ரெசிப்பியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கனவு குடில் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான எக்லெஸ்ஸில் ஒரு சூப்பரான மஃபின் செய்ய போகிறோங்க. அது பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இது வந்து நான் 2.5 கப் எடுத்திருக்கேன். அண்ட் பவுடர்ட் சுகர் இது 1.25 கப் எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆஃப் லெவல் கப் சுகர் எடுத்துக்கோங்க. அண்ட் 1 கப் அளவுக்கு பட்டர். இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். நான் பட்டர் எடுத்துருக்கிற இதே கப்பில் தான் பார்த்தீங்கன்னா மைதா அண்ட் சுகரையுமே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2.5 கப் மைதா 1.25 கப் சுகர். நீங்கள் 2 பெரிய பவுல் வச்சுருக்கேன். ஒன்று வந்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறமா அது ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு அடுத்து இதுக்கு தேவைப்படக்கூடிய அடுத்த சில இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். இது வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா 1.5 டீஸ்பூன். அண்ட் வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். நான் இந்த 1 டீஸ்பூனில் தான் மெஷர் பண்ணுறேன். அண்ட் நம்மளுக்கு நான் ஃப்ளேவர்டு ஆயிலும் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு. ஏன் நம்ம ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக வரணுங்கிறதுனால பட்டர் கூடவே ஆயிலையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் டாப்பிங்ஸ்க்கு சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேக் மிக்ஸ்லேயுமே சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். அண்ட் ஃபைனல் இன்க்ரீடியண்ட் நம்மளுக்கு இதுக்கு மில்க்குமே தேவை. ஸோ வார்மான மில்க் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு கப் கேக் மோல்ட்ஸ் தேவை. இந்த மாதிரி பேப்பர் கப் கேக்ஸ் மோல்டு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே வெட் இன்க்ரீடியன்ட்ஸை நீங்கள் வந்து ஜலிச்சுட்டு தான் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் கேக் வந்து நல்லா வரும். ஸோ மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக்கிங் பவுடர் ஃபுல் டீஸ்பூனும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா இதுவுமே 1.25 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்படி ஜலிச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து செதறாது. இதை வந்து நம்ம ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ரெடி. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு பட்டர் வந்து நம்மளுக்கு க்யூப் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பட்டர் வந்து சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி வச்சாச்சு. இந்த பாத்திரம் வந்து இது மேலே வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போது இதை நம்ம அப்படியே மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து நான் 1 கப் அளவுக்கு மில்கையுமே காய்ச்சி வச்சுட்டேன். இது வந்து நம்ம வார்மாக தான் மில்க் ஆட் பண்ணணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பட்டர் வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது கூடவே நம்ம பவுடர்ட் சுகரை ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். சுகர் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வெட் இன்க்ரீடியண்ட் தான். அது என்ன மெல்ட் ஆகக்கூடிய ஒரு இது தான் அப்படிங்கிறதுனால அதுவுமே வெட் இன்க்ரீடியண்ட். ஸோ இப்போ ஆயில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்காக. எல்லா வெட் இன்க்ரீடியன்ட்ஸையும் விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகுது. இது அப்படியே ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இது கூட வார்மான 1.5 கப் மில்க்கையும் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூடயே நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். ட்ரை இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண அப்புறம் நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவனை 10 மினிட்ஸ்க்கு 175 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட ட்ரை இன்க்ரீடியண்ட்டை பாதியாக சேர்த்துக்கோங்க. 50% சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 50% சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ லம்ஸ் எதுவுமே க்ரியேட் ஆகாது. நம்மளுக்கு பேட்டர் வந்து நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நான் பேக்கிங் பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த ரெசிப்பியை கண்ணை மூடிக்கிட்டு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். பேட்டர் ரெடி ஆனதும் அதை கப் கேக் மோல்டில் ஊற்றிட்டு 175 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ்லேயே சில அவனில் பேக் ஆகிடும். 15 மினிட்ஸ் ஆனதும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பேக் ஆகலைன்னா மட்டும் 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. I'll take this purple.
ஓகே. மப்பின தெரிஞ்சியாச்சு. மஃபின்ஸ் எல்லாம் பேக் ஆனதும் உடனே நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுருங்க. ஒரு வயர் ரேக் இருந்ததுன்னா அதில் வச்சு கூல் டவுன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட வயர் ரேக்கெல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு உடன் போர்டோ சாப்பிங் போர்டோ இருந்ததுன்னா அதில் எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடுங்க. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 4 to 5 டேஸ்க்கு தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஈஸியான ரெசிபியை இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருந்துட்டோம்னேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் உடனே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருந்ததுனால கேக் அந்தளவுக்கு மாய்ஸ்டாக ரொம்ப ப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பேக் ஆகிருக்குன்னு. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.